ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவளும் நானும். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்தியான, அதே சமயம் டேஸ்டியான, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சிம்பிளாக ஒரு கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கருவேப்பிலை எடுத்து நிழலையே காய வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். நிழலில் காய வச்சோன்னா லைட்டாக சூடுபடுத்தினாலே போதும். அப்படி இல்லை ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுக்கிறோன்னா நல்ல கிறிஸ்பாகிற வரையும் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி உடையணும். அடுத்ததாக 1 கப் உளுந்து எடுத்து நல்ல ஸ்மெல் வர அளவுக்கு நாம் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த உளுந்து வறுக்கும் போதே அப்படி ஒரு ஸ்மெல் வரும். அடுத்ததாக 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ரொம்ப வறுத்திட வேண்டாம். ஒரு பாதி அளவு வறுந்து வந்ததும் அதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 1 நிமிஷம் போல் இதை வறுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு, சீரகம் இதெல்லாம் பொரிஞ்சு வர அளவுக்கு நாம் இதை வறுத்து எடுக்கணும். எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் அது கூடவே 10லிருந்து 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே கடைசியாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் அப்படி இல்லைன்னா கட்டி பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சூடு போகிற அளவுக்கு கூல்டவுன் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல மிளகாய், இந்த பருப்பு எல்லாமே சேர்த்து பல்ஸ் மோடில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். முதல்லையே நாம் கருவேப்பிலை சேர்த்துட்டோம்னா கருவேப்பிலை மட்டுமே நல்லா அரைஞ்சிரும். இதெல்லாம் அரையாமலே இருக்கும். உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். பல்ஸ் மோடில் போட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்ச கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். கருவேப்பிலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்பவே நிறைய. இது இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.